இன்னைக்கு இருக்கிற மின்சார தட்டுப்பாடுல சூரிய ஒளி மூலமா மின்சாரத்தை தயாரிக்கிறது நல்லதுதான். ஆனா அதுக்கு அதிக முதலீடு தேவைப்படுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு பல இடங்கள்ல சூரிய ஒளி மூலமா மின்சாரத்தை பெற ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சாதனத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பட்டும் படாமலும் இருந்தா என்ன லாபம்? அதையும் சிக்கனமா பயன்படுத்த வழி இருக்கு அப்படிங்கிற எண்ணம் மோகன் மனசுக்குள்ள பச மாதிரி ஒட்டிக்குச்சு. அதோட விளைவை தான் இப்ப பார்க்க போறீங்க. என் பேர் மோகன். நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன். சோலாரில் நான் ஒரு 6 இயர்ஸாக ரிசர்ச் பண்ணி புது ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஸ்பெஷல் ப்ராடக்ட் வந்து டைரக்ட் கரண்ட்டை யூஸ் பண்ணி ரொம்ப எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும். இது வந்து நார்மல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட 10 பங்கு குறைச்சலாக கரண்ட் யூஸ் பண்ணும். அதனால் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்கும். இதில் முக்கியமான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எல்இடி டியூப்லைட், சோலார் எல்இடி டியூப்லைட் அண்ட் சோலார் சீலிங் ஃபேன். அந்த சோலார் சீலிங் ஃபேன் வந்து 20 வாட் தான் பவர் கன்சியூம் பண்ணும். நார்மல் சீலிங் ஃபேன் வந்து 80 வாட் பவர் கன்சியூம் பண்ணும். அதனால நமக்கு ஒரு 1/4 பவர் யூசேஜில் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் ரெண்டும் நமக்கு நிறைய சேவிங்ஸ் கொடுக்கறத விட ரொம்ப குறைச்சலாக தான் எனர்ஜி யூஸ் பண்ணும். ரொம்ப சின்ன செட்டப்லேயே நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன பேனல் 100 வாட் பேனல்லையே உங்களுக்கு 4 சோலார் சீலிங் ஃபேனை ரன் பண்ணலாம். அதே மாதிரி எல்இடி டியூப்லைட் பார்த்தீங்கன்னா 15 வாட் தான் கன்சியூம் பண்ணுறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லைட்டு போடலாம் ஒரு சோலார் பேனலில். இதை நார்மலாக வந்து சோலார் இன்வெர்டர் போட்டிங்கன்னா ஒரே ஒரு சீலிங் ஃபேன் தான் ரன் பண்ண முடியும். அதனால் நமக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பெனிஃபிட் கிடைக்கும். லிமிடெட் ரிசோர்ஸஸ் வச்சுக்கிட்டே நம்ம நிறைய ரிசல்ட்ஸ் கொண்டு வரலாம். அதுதான் இந்த டைரக்ட் கரண்ட் யூசேஜில் அட்வான்டேஜ். அதே மாதிரி மொபைல் எல்லாமே ஏசியை வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணி தான் சார்ஜ் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு டிசியை யூஸ் பண்ணோம்னா அந்த கன்வர்ஷன் லாஸ் எல்லாம் நிறைய நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதனால டிசியை கூடிய மட்டும் டிசியை டைரெக்டாக யூஸ் பண்ணுறது தான் நல்லது. சோலாரில் வர டிசியை அதுக்காக எல்லாரையும் நம்ம சேஞ்ச் பண்ண சொல்ல முடியாது. இனிமேல் புதுசாக யாரெல்லாம் இன்ஸ்டலேஷன்லாம் பண்ண போகிறாங்களோ அவங்களெல்லாம் இந்த மாதிரி ஐட்டமை வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. சோலார் சீலிங் ஃபேனில் ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டரை யூஸ் பண்ணுறதுனால லைஃபும் லாங்காக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு லோ பவர் கன்சம்ஷன் தான். 20 வாட்டில் உங்களுக்கு 80 வாட் ஃபேன் கொடுக்குற அவுட்புட் கொடுக்கும். அது இதே மாதிரி எல்இடி டியூப்லைட் வந்து லைஃப் ரொம்ப லாங்காக இருக்கும். 15 வாட்ஸ் தான் பவர் கன்சியூம் பண்ணும். பட் 40 வாட்ஸ் டியூப்லைட் நார்மல் டியூப்லைட்டோட பிரைட்டாக இருக்கும். ப்ளஸ் இது லைஃப் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு வரும். அதனால நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இந்த மாதிரி செட்டப் யூஸ் பண்ணிங்கன்னா. ப்ளஸ் இதில் ஸ்மால் சோலார் பேனல்லையே நம்ம நிறைய அவுட்புட் எடுக்கலாம். நார்மலாக சோலார் இன்வெர்டர் போட்டு பண்ணுறச்சு மினிமம் ஒரு 3-4 பேனல் போட்டால் தான் ஒரு 2 ஃபேனாவது ஓட்ட முடியும். ஆனால் இந்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனல்லையே நம்ம 4 சீலிங் ஃபேனை யூஸ் பண்ணலாம், டிசி சீலிங் ஃபேனை. இது தவிர பேனல்லேருந்து இன்வெர்டர் இல்லாதனால சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவோம். அது வந்து லோ பவருக்கே அதுலேயே ஆப்ரேட் பண்ணும். அதுக்குன்னு தனியாக பவர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து பேட்டரியும் ஸ்டோர் ஆகி அதுலேருந்து பவர் எடுத்து நமக்கு எல்இடி டியூப்லைட்டுக்கும் சோலார் சீலிங் ஃபேனுக்கும் சப்ளை பண்ணும். இந்த சோலார் சிஸ்டமில் நீங்கள் நார்மல் இன்வெர்டர் பேட்டரியை யூஸ் பண்ணலாம். பேட்டரியோட லைஃபும் லாங்காக இருக்கும். ஏன்னா இதில் 4 ஸ்டெப் சார்ஜிங் வரும். ஸ்டெப் சார்ஜிங் இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் வந்து ஒரு 4 வருஷமாவது வரும். நார்மல் பவர் இன்வெர்டர்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சார்ஜிங் ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த பேட்டரியோட லைஃப் லோவாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சோலார் பேனல், சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர், அதுலேருந்து சோலார் சீலிங் ஃபேன், சோலார் எல்இடி டியூப்லைட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் அட்வான்டேஜ் கிடைக்கும் வித் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். தோல்விக்கான பயத்தை விட வெற்றிக்கான ஆசை யாரிடம் அதிகமா இருக்குதோ அவங்களாலதான் சாதிக்க முடியும். நம்ம பார்த்து இவங்களிடமும் வெற்றிக்கான ஆசை அதிகமா இருந்தனாலதான் அவங்களால சாதிக்க முடிஞ்சிருக்கு. அடுத்த வாரமும் இதே போன்ற சாதனைகளோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.